தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட உசியா ராஜாவை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யூதா தேசத்தினுடைய 10வது ராஜா, அமத்சியா ராஜாவினுடைய மகன். 16 வயதிலே ராஜாவானான். 52 வருடங்கள் ஆட்சி செய்தான். ஆரம்ப நாட்களில் தேவனை அதிகமாய் கனம் பண்ணினான், தேவனை பின்பற்றினான், இராணுவத்தை அதிகமாய் பலப்படுத்தினான், நவீன இராணுவ கருவிகளை இராணுவத்துக்காக கொடுத்தான். பொருளாதாரத்திலே யூதா தேசம் செழித்தது. இவனுடைய புகழ்ச்சி எகிப்து தேசம் வரைக்கும் எட்டினது. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் உசியாவை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. சகரியா தீர்க்கதரிசியினால் நடத்தப்பட்டான். எருசலேமிலே உயர்ந்த அரண்களை கட்டி பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்தான். தண்ணீர்களை கொண்டு வருவதற்காக கால்வாய்களை கட்டி செழிப்படைய செய்தான். விவசாயம் செழிப்பானது, இராணுவம் பலப்பட்டது. பிற்பாடு அவன் புகழெல்லாம் கூட ஓய்ந்தது. இவ்வளவு புகழின் உச்சிக்கு போன பிற்பாடு, செழிப்பான பிற்பாடு பெருமை அடைந்தான், ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்தான். ஆசாரியர்கள் மட்டுமே செய்யக்கூடிய தேவாலயத்தில் தூபம் காட்டுகிற வேலையை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முற்பட்டான். பிற்பாடு அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது. உடனடியாக ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். வாழ்நாள் முழுவதும் தனிமையிலே வாழ்ந்தான். உசியா ராஜா இக்காலத்திலே அவன் அடைந்த உயர்வு தாழ்மையோடு கூடிய உயர்வாக இருந்திருக்க வேண்டும். அவன் பெருமை அடைந்ததினாலே அவன் வீழ்ந்து போனான். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனத்தில் அநேக மாற்றங்கள் ஏற்பட்டது. தேவ பிரசன்னத்தை கண்டார் ஏசாயா. உசியா அதற்கு தடையாயிருந்ததை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் அந்த உயர்வுகளிலே நம்ம தாழ்மையோடு இருக்கும் பொழுது தொடர்ந்து தேவன் நம்மை பாதுகாத்து இன்னும் அதிகமாய் உயர்த்தி நம்மை கனம் பண்ணுவார், நம்மை பயன்படுத்துவார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.